புரட்சித் தலைவரின் தொலை வாழ்க்கையில் அவருக்கு சிறந்த வில்லன் யார் என்றால் அதில் கண்டிப்பாக எம்என் நம்பியாரின் பெயர் இடம்பெற்றே தீரும். எம்ஜிஆருடன் மிக அதிகமான படங்களில் வில்லனாக நடித்தவர் எம்என் நம்பியார் தான். அவர் திரையில்தான் எம்ஜிஆருக்கு வில்லனாக இருந்தாரே தவிர திரைக்கு பின்னால் அவர்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். எம்ஜிஆரை விட 2 வயது சிறியவராக இருந்தாலும் புரட்சித் தலைவருக்கு முன்பதாகவே திரை வாழ்க்கைக்கு வந்தவர்தான் எம்என் நம்பியார் அவர்கள். புரட்சித் தலைவரைப் போலவே வாழ்வீச்சில் சிறந்து விளங்கியவர்தான் எம்என் நம்பியார் அவர்கள். அக்காலங்களில் எம்ஜிஆர் அவர்களையே அட்டை கத்தி என்று கூறுபவர்கள் இருந்தார்கள். ஆயினும் எம்ஜிஆர் தன் திரைப்படங்களில் பயன்படுத்தியது என்னவோ ஒரிஜினல் கத்திகளைத்தான். ஒரு முறை எம்ஜிஆரின் வாள் எம்என் நம்பியார் அவர்களுடைய புரளனை ஊடுருவி விட்டது. இன்னொரு முறையோ எம்என் நம்பியார் அவர்களுடைய வாள் புரட்சித் தலைவரின் புருவங்களை கிழித்து விட்டது. சற்று கீழிறங்கியிருந்தால் கண் பார்வையே பறிபோயிருந்திருக்கும். புரட்சித் தலைவர் அவர்களை பேர் சொல்லி அழைக்கும் உரிமை பெற்ற மிகச்சிலரில் எம்என் நம்பியார் அவர்களும் ஒருவர். அவர்களுடைய நட்பு எம்ஜிஆரின் இறுதி காலம் வரை நீடித்திருந்தது என்றால் மிகையல்ல. இன்று இறந்து போனவர்களை பற்றி அவதூறு கிளப்புகின்ற பல பேர் தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி புரட்சித் தலைவருக்கும் எம்என் நம்பியார் அவர்களுக்கும் இடையிருந்த நட்பினையும் கூட சிலர் குறைத்து கூறுபவர்களும் உண்டு. ஆயினும் எல்லா வதந்திகளுக்கும் மேற்கண்ட புகைப்படங்களே சாட்சியாக விளங்குகின்றன. ஆம், புரட்சித் தலைவருக்கும் எம்என் நம்பியாருக்கும் இருந்த நட்பு அளப்பரியது, ஆழமானது. அவர்களுடைய மரணத்தின் வரை தொடர்ந்தது. நன்றி, வணக்கம்.